கடைசியா போட்டப்ப கடுமையான ஒரு விமர்சனத்தை வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் முன்வைத்திருந்தார். தோல்வி பயத்துல வந்து திமுக மகளிர் உரிமை தொகை போட்டு இப்ப நாமளே மகளிர் உரிமை தொகையை வந்து 2000 உயர்த்தி வழங்கப்படும் அறிவிச்சிருக்கோமே, அது முரணா இல்லையா? இல்ல நான் உரிமை தொகை சரியா தவறா? இல்ல நான் வந்து டைரக்ட் கேஷ் பெனிஃபிட் ஸ்கீம் வந்து அதை நாங்க வரவேற்கிறோம். டைரக்ட் கேஷ் பெனிஃபிட் இதுல என்னன்னா, திமுக கடந்த ஆண்டு பொங்கல் வந்தது, அப்ப ஏன் காசு கொடுக்கல? அதுக்கு முந்தின ஆண்டு பொங்கல் வந்து ஏன் கொடுக்கல? இந்த ஆண்டு பொங்கலுக்கு மட்டும் ஏன் கொடுக்குறீங்க? தேர்தல். ஏன் கோடை காலம் கடந்த ஆண்டு வரலையா? அதுக்கு முந்தின ஆண்டு கோடை காலம் வரலையா? இந்த ஆண்டு ஒன்று தான் கோடை காலம் வந்ததா? கோடை காலத்தை கருதி 2000 ரூபாய் கொடுக்குறாங்களாம். அப்பா எவ்வளவு பெரிய மனசுப்பா. அப்போ இவங்க நோக்கம் என்னன்னா தேர்தலுக்காக நோக்கம் தான், தவிர மக்களுக்காக கிடையாது. ஒரு பக்கம் நீ பெண்களை கொலை செய்யற, பெண்களை மானபங்கம் செய்யற, பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்யற, பெண் குழந்தைகளை சிதைச்சு கொடூரமான முறையில் கொலை செய்யற, பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியல. இன்னொரு பக்கம் பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தா 2000 ரூபாய் கொடுத்தா எல்லாம் மறந்துடுவாங்களா? அதை மறைப்பதற்காக செய்யறாங்க. இந்த நேரத்தில் இப்ப மத்திய அரசு விவசாயிகளுக்கு 6000 ரூபாய் ஆண்டுதோறும் கொடுக்கறாங்க. அது நேரடி திட்டம் தான், அது நாங்க வரவேற்கிறோம். நாங்க எதுக்கு அது செய்யணும், என்னத்துக்கு செய்யணும் இருக்கு. ஆனா அதை விட இப்ப என்னன்னா, எங்கள் தேர்தல் அறிக்கையில் நாங்க சொல்லியிருக்கிறோம், இப்போ 2000 ரூபாய் கொடுக்குறீங்க, 3000 ரூபாய் கொடுக்குறீங்க, 4000 ரூபாய் கொடுக்குறீங்க. இப்ப எல்லாம் ஆளுக்கு கொடுக்குறாங்க. இப்ப யார் எவ்வளவு கொடுக்குறாங்க எனக்கே தெரியல, கணக்கு வரல. எல்லா கட்சிகளும் அது கொடுத்துட்டு இருக்கிறாங்க. எல்லாம் கொடுக்கறது இல்லைன்னு அறிவிச்சிருக்கிறாங்க. மக்களுக்கும் குழப்பத்தில் இருக்காங்க. மக்களுக்கும் தெரியல எவ்வளவு ஒரு இருப்பா. ஐயோ ஏன்பா இப்ப யாரா தண்ணி கொடுங்கப்பா, அவருக்கு பதட்டமா இருக்கிறாரு. அதாவது இருக்கு அதுல. சோ எங்களுடைய நோக்கம் என்னன்னா, தமிழ்நாட்டு மக்களை சுயமரியாதையுடன் வாழ வைக்க வேண்டும். அதுதான் எங்களுடைய நோக்கம். அதுக்காகத்தான் கல்வி இலவசமா கொடுங்க, சுகாதாரத்தை இலவசமா கொடுங்க, விவசாயிகளுக்கு இடுபொருட்கள் கொடுங்க, மானியமா கொடுங்க. இலவசம் வேற, மானியம் வேற. உதவி செய்யணும், அவ்வளவுதான். அதனால இது ஒன்னு அன்புமணி இலவசம் வேண்டான்னு சொன்னா, அப்படி சொன்னா, இப்படி சொன்னா, அதுக்குதான் எனக்கு கான்செப்ட் என்னங்க, சுயமரியாதை வாழணுங்க. தமிழ்நாட்டு மக்கள் பிச்சை எடுக்க கூடாதுங்க, அவ்வளவுதாங்க. ஏன்னா இன்னைக்கு பிச்சை எடுத்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இது அது சொல்ல, நான் பிச்சை எடுத்துட்டு இருக்கேன். என்ன எதுக்கு பிச்சை எடுத்துருக்க? நீ பொங்கல் நேரத்தில் போயிட்டு ஒரு 6 அடி கரும்பு, ஒரு பச்சரிசி, ஒரு என்னது வெல்லம், அப்புறம் கல்கண்டு கியூல நிக்கிறாங்க. இந்தியா விடுதலை அடைஞ்சு 79 ஆண்டுகள் ஆகுது. இன்னும் ஒரு 6 அடி கரும்புக்கு போய் விவசாயிகள் போய் அங்க போய் நின்றுட்டு இருக்காங்கன்னா என்ன நிலையில வச்சிருக்கீங்க நீங்க தமிழ்நாட்டு மக்களை? 67 இருந்து ஆண்டுட்டு இருக்கீங்கல்ல. அடிப்படையில் ஒரு நல்ல பள்ளிக்கூடம் கொடுத்து நல்ல ஆசிரியர் நியமனம் பண்ணி ஒரு படிப்பறிவு கொடுக்க முடியாது? உங்களால வேலைவாய்ப்பு உருவாக்க முடியாதா? இவ்வளவு வருஷமா ஆட்சியில் இருக்கீங்களே. டெல்டாவில் இந்த வருஷம் எவ்வளோ நெல் வீணாக்குனாங்க, அழுகி போச்சு, முளைச்சிருச்சு. ஆனா நான் டெல்டாக்காரன் பெருமையா சொன்ன என்ன? டெல்டாக்காரன் நீங்க. அந்த டெல்டாவிலே உங்களால வளர்ச்சி கொண்டு வர முடியல.